أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நட்குறிப்பில் அன்னார் அடிமைகளை விடுவித்தது தொடர்பாக எடுத்து கூறப்பட்டது. அவற்றில் மேற்கொண்டு சில சம்பவங்கள் இருக்கின்றன. ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஹதியா மற்றும் அவர்களின் மகள் இருவரையும் விடுதலை செய்தார்கள். இவர்கள் இருவரும் அப்துத்தார் கோத்திரத்தின் ஒரு பெண்ணின் அடிமைகளாக இருந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் இருவரையும் கடந்து சென்றபோது இவர்களின் எஜமானி இவர்களை மாவு அரைப்பதற்காக அனுப்பியிருந்தாள். மேலும் அந்த எஜமானி, அல்லாஹின் மீது ஆணையாக நான் உங்களை ஒருபோதும் விடுதலை செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தாள். அல்லது எதன் மீது சத்தியம் செய்தாலோ. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இன்னாருடைய தாயே, உன்னுடைய சத்தியத்தை உடைத்துவிடு. அந்த பெண் கூறினாள், போ, நீதான் இவர்களை வழிகெடுத்திருக்கின்றாய். உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கிறதென்றால் நீ இந்த இருவரையும் விடுதலை செய்துவிடு. ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த இருவருக்கு பதிலாக நான் எவ்வளவு விலை கொடுக்கட்டும்? அந்த பெண் இவ்வளவு விலை என்று கூறினாள். ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நான் இவர்கள் இருவரையும் விலைக்கு வாங்கிவிட்டேன், இப்பொழுது இவர்கள் இருவரும் சுதந்திரமானவர்கள் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் அடிமையாக்கப்பட்டிருந்த அந்த இருவரிடமும் அவர்கள் அரைத்து வருவதற்காக எடுத்து சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் மாவை திருப்பிக் கொடுக்குமாறு கூறினார்கள். அவர்கள், அபுபக்கர் அவர்களே, நாங்கள் இந்த வேலையை முடித்து விடட்டுமா? அதாவது இந்த மாவை அரைத்து கொண்டு வந்து திருப்பி கொடுத்து விடட்டுமா என்று கேட்டார்கள். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சரி, நீங்கள் இருவரும் விரும்பினால் இவ்வாறே செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை மஅமல் கோத்திரத்தைச் சேர்ந்த ஓர் அடிமை பெண்ணை கடந்து சென்றார்கள். மஅமல் கோத்திரம் அத்தீ பின் காப் கோத்திரத்தின் ஒரு கிளை கோத்திரமாகும். அந்த அடிமை பெண் முஸ்லிமாக இருந்தார். ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை அவள் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக துன்புறுத்தி வந்தார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்களில் இணை வைப்பாளராக இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர்கள் அந்த மக்களை அடித்து வந்தார்கள். எதுவரை என்றால், அவர்கள் களைப்படைந்து விடும்போது, நான் களைப்படைந்ததால் மட்டும்தான் உங்களை விட்டுவிட்டேன் என்பதை தெரியப்படுத்துகிறேன் என்பதை கூறுவார்கள். இதனால் அந்த பெண், அல்லாஹ் உங்களோடும் இவ்வாறே நடந்து கொள்வான் என்று கூறுவார். பிறகு ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணையும் விலைக்கு வாங்கி விடுவித்து விட்டார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபு குஹாஃபா அவர்கள் அன்னாரிடம், மகனே, நீ பலவீனமான மக்களை விடுதலை செய்வதை நான் பார்க்கின்றேன். நீ செய்யக்கூடிய பணியை செய்யவே விரும்பினால் பிறகு ஆற்றல் படைத்த மக்களை விடுதலை செய், அவர்கள் உனக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள், உன்னுடன் நிற்பார்கள் என்று கூறினார். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய அன்பிற்குரிய தந்தையே,
நானோ என்னுடைய இறைவனின் தன்னிறைவை மட்டுமே பெற விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். ஆக சில திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் அல்லாமா குர்துபி மற்றும் அல்லாமா ஆலூசி முதலியோர் கூறுகிறார்கள், பின்வரும் வசனங்களை அல்லாஹ் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் இந்த அமலின் காரணமாகவே அன்னாருடைய மேன்மை தொடர்பாக இறக்கினான். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى إِنَّ عَلَيْنَا لَلْهُدَى وَإِنَّ لَنَا لَلْآخِرَةَ وَالْأُولَى فَأَنذَرْتُكُمْ نَارًا تَلَظَّى لَا يَصْلَاهَا إِلَّا الْأَشْقَى الَّذِي كَذَّبَ وَتَوَلَّى وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَى الَّذِي يُؤْتِي مَالَهُ يَتَزَكَّى وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى وَلَسَوْفَ يَرْضَى. எனவே எவர் இறைவழியில் கொடுத்து இறையச்சத்தை மேற்கொண்டு உண்மையை நிரூபிக்கின்றாரோ நிச்சயமாக நாம் அவருக்கு வசதியை வழங்குவோம். ஆனால் எவன் கருமித்தனம் செய்து அலட்சியம் செய்து உண்மையை பொய்ப்படுத்துவானோ நிச்சயமாக நாம் அவனுக்கு துன்பத்தை நோக்கி செல்லும் பாதையை எளிதாக்குவோம். அவன் அழிவுக்குள்ளாகும் போது அவனது செல்வம் அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது. நிச்சயமாக நேர்வழி காட்டுவது எமது பொறுப்பாகும். மேலும் மறுமையும் இம்மையும் எமது அதிகாரத்திற்குட்பட்டவையாகும். எனவே கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். உண்மையை பொய்ப்படுத்தி புறக்கணிக்கின்ற மிக பேரெழுந்தவனை தவிர வேறெவனும் அதில் நுழைய மாட்டான். மேலும் மிகுந்த இரையச்சமுடையவர் அதிலிருந்து தொலைவிலேயே வைக்கப்படுவார். அவரோ தாம் தூய்மையடைய தமது செல்வத்தை இறைவழியில் வழங்குவார். மேலும் எவருக்கும் திருப்பிச் செய்ய வேண்டிய பேருதவி எதுவும் அவருக்கு இராது. மாறாக அவர் தமது செல்வத்தை மிக்க மேன்மைக்குரிய தமது இறைவனின் திருப்தியை தேடவே வழங்குகின்றார். விரைவில் அவரை பற்றி அவன் திருப்தி அடைவான். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விடுதலை செய்த அடிமைகளில் ஹசரத் ஹுப்பா பின் அரத் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் ஹசரத் ஹுப்பா பின் அரத் அவர்கள் தொடர்பாக எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள், இன்னொரு சஹாபி முன்னர் அடிமையாக இருந்தவர்கள் அவர்கள் ஒருமுறை குளிப்பதற்காக மேலங்கியை கழற்றினார்கள். ஒருவர் அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் அவர்களின் முதுகுத்தோல் எருமை மாட்டின் தோலை போன்று கடினமானதாகவும் சுரசுரப்பானதாகவும் இருக்க கண்டார். அவர் அதை பார்த்து வியப்படைந்து விட்டார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு எப்போதிருந்து இந்த நோய் இருக்கிறது? உங்களுடைய முதுகின் தோல் விலங்கின் தோலை போன்று கடினமானதாக தென்படுகிறதே என்று கேட்டார். இதை கேட்டு அவர்கள் சிரித்தார்கள். ஹஜ்ரத் ஹுபாப் அவர்கள் சிரித்தவாறு கூறினார்கள், நோயெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது எங்களுடைய எஜமானன் எங்களுக்கு தண்டனை கொடுக்க தீர்மானித்தான். எனவே கொதிக்கும் மணலில் எங்களை படுக்க வைத்து எங்களை அடிக்க ஆரம்பித்து விடுவான். நாங்கள் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பதில்லை என கூறுங்கள் என்று கூறுவான். நாங்கள் அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் ஷஹாதத் கலிமாவை சொல்லிவிடுவோம். இதனால் அவன் மீண்டும் அடிக்க ஆரம்பித்து விடுவான். இவ்வாறும் அவனுடைய கோபம் தணியாத போது எங்களை கற்களில் போட்டு இழுக்கப்பட்டு வந்தது. எழுதுகிறார்கள், அரபு நாட்டில் முழுமை பெறாத வீடுகளை தண்ணீரிலிருந்து காப்பாற்றுவதற்காக வீட்டிற்கு அருகில் ஒரு வகையான கற்களை போட்டு விடுவார்கள். அதை பஞ்சாபி மொழியில் கங்கர் என்று கூறுவார்கள். இது மிகவும் கடுமையான சுரசுரப்பு கொண்ட ஒரு கூர்மையான கல்லாகும். தண்ணீர் பாய்வதனால் சுவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் இதை சுவர்களுக்கு அருகில் போட்டுவிடுவார்கள். ஆக அந்த சஹாபி கூறினார்கள், நாங்கள் இஸ்லாத்தை நிராகரிக்காத போது மக்கள் எங்களை அடித்து அடித்து களைத்து விடும்போது பிறகு எங்களின் கால்களில் கயிறு கட்டி அந்த சுரசுரப்பான கற்களில் இழுத்துச் செல்லப்படும். நீங்கள் பார்ப்பது அந்த அடி உதைகள் மற்றும் இழுத்துச் சென்றதன் விளைவாக ஏற்பட்ட தடயம்தான். ஆக ஆண்டாண்டு காலமாக அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டது. கடைசியில் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்னார் தமது சொத்தின் பெரும் பங்கை விற்று அந்த மக்களை விடுவித்தார்கள். பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்தது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு ஒரு இடத்தில்
ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட இந்த அடிமைகள் பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களில் அபிசீனியாவைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். உதாரணமாக ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரோமானியர்களும் இருந்தார்கள். உதாரணமாக ஹஜ்ரத் சொஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு இவர்களில் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். உதாரணமாக ஹஜ்ரத் ஜுபைர் மற்றும் சொஹைப் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள். இணை வைப்பாளர்களும் இருந்தார்கள். உதாரணமாக ஹஜ்ரத் பிலால் மற்றும் ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களின் எஜமான் கொதிக்கும் மணலில் படுக்க வைத்து அவர்களின் மேல் ஒரு பாறை வைத்து விடுவான், அல்லது நெஞ்சில் ஏறி குதிப்பதற்காக இளைஞர்களை நியமித்து விடுவான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த அநீதியை கண்டபோது அவர்களின் எஜமானனுக்கு அவர்களின் விலையை கொடுத்து அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியா செல்ல எண்ணினார்கள். இது தொடர்பாக வருகிறது. முஸ்லிம்கள் அதிகரித்து விட்ட பிறகு, இஸ்லாம் வெளிப்பட்டு விட்ட பிறகு, குறைஷி குல நிராகரிப்பாளர்கள் தத்தமது கோத்திரங்களில் இருந்து நம்பிக்கை கொண்டு விட்டிருந்த மக்களுக்கு கடுமையான துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து வந்தார்கள். அவர்கள் அந்த மக்களை அவர்களின் மார்க்கத்தை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்பதே அவர்களின் குறிக்கோளாக இருந்தது. இதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம், நீங்கள் பூமியில் பரவிவிடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை உண்டு திரட்டி விடுவான் என்று கூறினார்கள். சஹாபா, நாங்கள் எங்கே செல்லட்டும் என்று பணிவுடன் கேட்டார்கள். அன்னார் அந்த பக்கம் என்று தமது கையால் அபிசீனியாவின் பூமியின் பக்கம் சைகை செய்து கூறினார்கள். இது ரஜப் மாதம் நபவி 5ஆம் ஆண்டு விஷயமாகும். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையின் பேரில் 11 ஆண்களும் 4 பெண்களும் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். முஸ்லிம்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் துன்பமளிக்கப்பட்டது. இதனால் அன்னாரும் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய எண்ணினார்கள். ஆக இது தொடர்பாக புகாரியின் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களுக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்ட போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் நோக்கத்துடன் அபிசீனியாவை நோக்கி புறப்பட்டார்கள். அன்னார் பர்குர் ரிமாத் என்ற இடத்தை அடைந்த போது, பர்குர் ரிமாத் என்பது ஏமன் நாட்டின் ஒரு நகரமாகும். அது மக்காவுக்கு அடுத்து 5 இரவுகள் பயண தொலைவில் கடலோடு இணைந்த பகுதியாகும். அப்போது அவர்களை இப்னு தஜனா சந்தித்தார். அவர் காரா கோத்திரத்தின் தலைவராவார். அவர், அபூபக்கரே, எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்டார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய சமுதாயம் என்னை வெளியேற்றிவிட்டது. இப்போது நான் பூமியில் சுற்றித் திரிந்து என்னுடைய இறைவனை வழிபட்டு வர விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். இப்னு தஜனா கூறினார், உங்களை போன்ற மனிதர் தானே நாட்டை விட்டு வெளியேறுவதும் கிடையாது, வெளியேற்றப்படவும் கூடாது. நீங்களோ மறைந்து போன நட்பண்புகளை செயலாற்றுகின்றீர்கள், உறவுகளை பேணுகின்றீர்கள், களைத்து சோர்ந்து போகக்கூடியவர்களின் சுமைகளை சுமக்கின்றீர்கள், விருந்தோம்பல் செய்கின்றீர்கள், உண்மையான துன்பங்களில் உதவி புரிகின்றீர்கள். ஒரு இடத்தில் இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அதாவது வறியவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்து வந்துள்ளீர்கள், உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள், ஆதரவற்றவர்களை தாங்கி பிடிக்கின்றீர்கள், விருந்தோம்பல் செய்யக்கூடியவராவீர்கள், உண்மைக்கு சிரமங்கள் ஏற்படும் போது உதவி செய்கின்றீர்கள் என்று கூறினார். பிறகு அந்த நபர், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றேன், திரும்பிச் செல்லுங்கள், உங்கள் நாட்டிலேயே உங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று கூறினார். இப்னு தஜனாவும் நடந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுடன் மக்காவுக்கு வந்தார். மேலும் குறைஷி கோத்திரத்தின் நிராகரிப்பாளர்களின் தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் கூறினார், அபூபக்கர் போன்ற மனிதர் நாட்டை விட்டு வெளியேறுவதும் இல்லை, வெளியேற்றப்படுவதும் இல்லை. நீங்கள் மறைந்து போன நட்பண்புகளை நிலைநாட்டும் ஒரு மனிதரையா வெளியேற்றுகின்றீர்கள்? அவர் உறவுகளை பேணுகிறார், களைத்து சோர்ந்து போனவர்களின் சுமையை சுமக்கின்றார், விருந்தோம்பல் செய்கின்றார், கஷ்டங்களில் உதவி செய்கின்றார். இதை கேட்ட குறைஷியர்கள் இப்னு தஜனாவின் அடைக்கலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள். மேலும் இப்னு தஜனாவிடம் கூறினார்கள், அபூபக்கரிடம் கூறுங்கள், அவர் தமது இறைவனை தமது வீட்டிலேயே வழிபடட்டும், அங்கேயே தொழட்டும், விரும்பியதை ஓதட்டும். ஆனால் தான் இறை வழிபாடு செய்வதாலும் திருக்குர்ஆன் ஓதுவதாலும் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, உரத்த குறையில் ஓதக்கூடாது.
ஏனென்றால் அவர் எங்களின் மகன்களையும் பெண்களையும் வழிகெடுத்து விடுவார் என்று அஞ்சுகிறோம். இப்னு தஜ்னா ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் இதை கூறியதும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தமது வீட்டில் இருந்து கொண்டே தமது இறைவனை வணங்க ஆரம்பித்தார்கள். தமது வீடு தவிர வேறு எந்த இடத்திலும் தொழுகையையோ அல்லது திருக்குர்ஆனை சத்தமாக ஓதுவதையோ செய்ய மாட்டார்கள். பிறகு சில காலங்கள் கழித்து ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிந்தனை வந்ததும் அன்னார் தமது வீட்டின் முற்றத்தில் ஒரு பள்ளிவாசலை, அதாவது தொழுமிடத்தை அமைத்து கொண்டார்கள். மேலும் தாராளமான இடத்திற்கு வந்தார்கள். அங்கேயே தொழவும் செய்வார்கள், திருக்குர்ஆனையும் ஓதுவார்கள். அன்னாரை சுற்றி இணை வைப்பாளர்களின் பெண்களும் குழந்தைகளும் கூட்டம் போட்டு விடுவார்கள். அவர்கள் வியப்படைவார்கள், அதாவது ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கண்டு வியப்படைவார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் அதிகமாக அழக்கூடிய மனிதராக இருந்தார்கள் என்பதை பார்த்தார்கள். திருக்குர்ஆன் ஓதும்போது அன்னாரால் தமது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது. இந்த நிலை குறைஷியர்களின் இணை வைக்கும் தலைவர்களை கவலைக்குள்ளாக்கியது. அவர்கள் இப்னு தஜ்னாவை வரவழைத்தார்கள். அவர் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் அவரிடம் கூறினார்கள், நாங்களோ அபூபக்கருக்கு அவர் தமது வீட்டிலேயே தமது இறைவனை வழிபட்டு வர வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அடைக்கலம் வழங்கியிருந்தோம். ஆனால் அவர் இந்த நிபந்தனையை பொருட்படுத்தவில்லை. தமது வீட்டின் முற்றத்திலேயே பள்ளியை அமைத்துக் கொண்டார். தொழுகையையும் திருக்குர்ஆன் ஓதுவதையும் பகிரங்கமாக செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் எங்கள் மகன்களையும் பெண்களையும் சோதனையில் ஆழ்த்தி விடுவார் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், அவர் எங்கள் மகன்களையும் பெண்களையும் சோதனையில் ஆழ்த்தி விடுவார் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள், அவர் தம்முடைய வீட்டிற்குள் இருந்து கொண்டே தமது வழிபாட்டை செய்ய விரும்பினால் செய்யட்டும், இல்லையென்றால் பகிரங்கமாக தொழுவேன் என்று பிடிவாதம் கொள்வாராயின் நீங்கள் அவரிடம் நான் உங்களுக்கு வழங்கியிருந்த பாதுகாப்பு பொறுப்பை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பொறுப்பை தகர்ப்பது எங்களுக்கு சரியாகப்படவில்லை. நாங்கள் அபூபக்கரை ஒருபோதும் பகிரங்கமாக இறை வழிபாடு செய்யவிட மாட்டோம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு தஜ்னா ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்தார். மேலும் கூறினார், தாங்கள் தங்களுக்காக உறுதி வழங்கிய அந்த நிபந்தனையை பற்றி தங்களுக்கு தெரியும். எனவே ஒன்று தாங்கள் அதற்கு வரையறந்து இருந்து கொள்ளுங்கள், இல்லையென்றால் என்னுடைய பொறுப்பை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் நான் அடைக்கலம் கொடுத்தவருடன் நான் வாக்குறுதி மீறிவிட்டேன் போன்ற விஷயங்கள் அரபு மக்கள் கேட்பதை நான் விரும்பவில்லை. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் நீங்கள் வழங்கிய அடைக்கலத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கின்றேன். அல்லாஹ்வின் அடைக்கலத்திலேயே திருப்தி கொள்கிறேன். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தமது முற்றத்தில் அமைத்திருந்த பள்ளிவாசல் தொடர்பாக சஹி புகாரியின் விளக்க உரையான உம்தத்துல் காரியில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இந்த பள்ளிவாசல் வீட்டின் கதவுகள் வரை பரவியிருந்தது. இது இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசலாகும். ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற மனிதர் எவர்களுக்கு முழு மக்காவும் நன்றி கடன் பட்டிருந்ததோ அந்த மனிதர் தாம் சம்பாதித்தது எல்லாம் அடிமைகளை விடுதலை செய்வதில் செலவு செய்து வந்தார்கள். அன்னார் ஒருமுறை மக்காவை விட்டு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு தலைவர் அன்னாரை வழியில் சந்தித்தார். அவர், அபூபக்கர், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். அன்னார், இந்த நகரத்தில் இப்போது எனக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போது நான் வேறு எங்கோ செல்கின்றேன் என்று கூறினார்கள். அந்த தலைவர் கூறினார், உங்களை போன்ற நல்ல மனிதர் நகரத்தை விட்டு சென்றுவிட்டால் நகரம் நாசமாகிவிடும். நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றேன், நீங்கள் நகரத்தை விட்டு செல்லாதீர்கள். அன்னார் அந்த தலைவரின் அடைக்கலத்தில் திரும்பி வந்து விட்டார்கள். அன்னார் காலையில் எழுந்திருக்கும் போது திருக்குர்ஆன் ஓதுவார்கள். பெண்களும் குழந்தைகளும் சுவற்றில் காதை வைத்து திருக்குர்ஆன் கேட்பார்கள். அன்னாருடைய குரலில் மிகவும் உருக்கமும் வேதனையும் பெரும் துயரமும் இருந்தது. திருக்குர்ஆன் அரபியில் இருந்ததால் எல்லா பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் அதன் அர்த்தத்தை புரிந்து வந்தார்கள். கேட்பவர்கள் அதனால் தாக்கத்திற்குள்ளானார்கள். இந்த விஷயம் பரவியதும் மக்காவில் சர்ச்சை ஏற்பட ஆரம்பித்துவிட்டது. இவ்வாறோ கிட்டத்தட்ட எல்லாரும் மார்க்கமற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். அதாவது திருக்குர்ஆனை கேட்டு அன்னாரின் உருக்கமான குரலை கேட்டு இந்த மக்கள் மார்க்கமற்றவர்கள் ஆகிவிடுவார்கள் என்றார்கள். இந்த நிலைதான் இன்றைய நாட்களில் அகமதிகளுடன் சில நாடுகளில் ஏற்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் அகமதிகளை தொழவோ திருக்குர்ஆன் ஓதவோ கண்டுவிட்டால் மக்கள் மார்க்கமற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். எனவே குறிப்பாக அகமதிகள் தொழுவதற்கும் திருக்குர்ஆன் ஓதுவதற்கும் மிக கடுமையான தண்டனைகள் இருக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் எழுதுகிறார்கள், கடைசியில் மக்கள் அந்த தலைவரிடம் சென்றார்கள். மேலும் அவரிடம், நீங்கள் ஏன் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தலைவர் ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம், நீங்கள் இதுபோன்று திருக்குர்ஆன் ஓதாதீர்கள்,
மக்கத்து மக்களுக்கு அது மனக்கசப்பை ஏற்படுத்துகின்றது என்று கூறினார். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், பிறகு நீங்கள் அளித்த அடைக்கலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள், என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியாது. எனவே அந்த தலைவர் தான் கொடுத்த அந்த அடைக்கலத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். ஷேப் அபி தாலிபிலும் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். மக்கத்து குறைஷியர்கள் ஏகத்துவ தூது செய்தியை தடுத்து நிறுத்துவதற்கான முழு முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நாலாபுறத்தில் இருந்தும் தோல்வியை காண நேரிட்ட போது அவர்கள் செயல் ரீதியாக அடியெடுத்து வைக்கும் வகையில் ஹாஷிம் மற்றும் முத்தலப் கோத்திரங்களுடன் உறவை துண்டித்துக் கொள்ள தீர்மானித்தார்கள். ஆக இது தொடர்பாக சீரத் ஹாத்தமுன் நபியீன் என்ற நூலில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், குரேஷியர்கள் ஒரு செயல் ரீதியான அடியெடுத்து வைக்கும் வகையில் தங்களுக்குள் ஆலோசனை செய்து இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கோத்திரத்தின் எல்லா நபர்களுடனும் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதை கைவிடவில்லை என்றால் அவர்களை ஓரிடத்தில் சிறைப்பிடித்து அழித்துவிட வேண்டும். ஆக நபவி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் முறையாக ஓர் ஒப்பந்தம் எழுதப்பட்டது. யாரும் ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கோத்திரத்துடன் திருமண பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு எதையும் விற்கக்கூடாது, அவர்களிடமிருந்து எதையும் வாங்கக்கூடாது, அவர்களுக்கு எந்த உணவுப் பொருளும் போகக்கூடாது, அவர்களோடு எந்த விதமான தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இதுவும் கூட இன்றைய நாட்களில் சில இடங்களில் சில அகமதிகளோடு இவ்வாறு நடந்து கொள்ளப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அவர் மேற்கொண்டு அந்த ஒப்பந்தத்தில் எழுதுகிறார், அவர்கள் முஹம்மதை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து அவரை அவர்களிடம் ஒப்படைக்காதவரை இவ்வாறே செய்ய வேண்டும். குறைஷி குலத்துடன் கனானா கோத்திரங்களின் மக்களும் இணைந்திருந்த இந்த ஒப்பந்தம் முறையாக எழுதப்பட்டது. மேலும் பெரும் பெரும் தலைவர்கள் இதில் கையொப்பமிட்டார்கள். பிறகு அது ஒரு முக்கியமான சமுதாய உடன்படிக்கையாக கஅபாவுடைய சுவற்றுடன் சேர்த்து தொங்கிவிடப்பட்டது. ஆக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கோத்திரத்தின் எல்லா மக்களும் முஸ்லிம்கள் என்ன காஃபிர்கள் என்ன, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சா அபு லஹப் தவிர அவன் தனது பகைமையின் உத்வேகத்தில் குறைஷியர்களுக்கு ஒத்துழைத்தான். மற்ற அனைவரும் ஒரு மலை குன்று வடிவில் இருந்த ஷேப் அபி தாலிபில் அடைபட்டிருந்து விட்டார்கள். ஆக இவ்வாறு ஒரு வகையில் குறைஷியர்களின் 2 பெரிய கோத்திரங்கள் மக்காவின் கலாச்சார வாழ்விலிருந்து செயல் ரீதியாக முற்றிலும் அறுபட்டிருந்து விட்டார்கள். ஹாஷிம் கோத்திரத்துடைய பரம்பரை குன்றாக இருந்த ஷேப் அபி தாலிபில் கைதிகளை போன்று யார் பார்வையிலும் படாமல் இருந்து வந்தார்கள். அப்போது மக்காவில் இருந்த விரல் விட்டு எண்ணும் அளவிலான சில முஸ்லிம்களும் அன்னாருடன் இருந்தார்கள். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பதை கைவிடவில்லை. ஆக ஹதரத் ஷாஹ் வலியுல்லா ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், குறைஷியர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் இழைப்பதற்காக ஒருமித்த பிறகு அவர்கள் ஒரு பத்திரம் எழுதினார்கள். அந்த கஷ்டமான நேரத்திலும் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலிலான் அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அபு தாலிப் அவர்கள் இந்த கவிதையை கூறினார்கள், ஹும் ரஜஉ சஹல் பின் பைலா ராதியன் ஃபசர்ரு அபுபக்ரும் பிஹா வ முஹம்மத். அதாவது அவர்கள் சஹல் பின் பைசாவை மகிழ்வித்த வண்ணம் திருப்பி அனுப்பிய போது அபுபக்கரும் முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதாவது கடைசியில் மக்கத்து குறைஷியர்கள் இந்த புறக்கணிப்பு ஒப்பந்தத்தை முடித்து கொண்டதும் அதற்கு அபு தாலிப் அவர்கள் கூறிய கவிதைகளில் மேற்கூறப்பெற்ற இந்த கவிதைகளும் ஒன்றாகும். புறக்கணிப்பு முடிவுக்கு வந்ததும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதரத் அபூபக்கர் அவர்களும் இருவரும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். குலிபத்து ரூம் எனும் முன்னறிவிப்பு. மேலும் இது குறித்து ஹதரத் அபூபக்கர் அவர்கள் பந்தயம் கட்டுவது தொடர்பாகவும் குறிப்பு வருகிறது. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் இருந்த அல்லாஹ்வின் கட்டளையான அலிஃப் லாம் மீம் குலிபத்தில் அர்லு ஃபி அதனல் அர்ல் என்பது தொடர்பாக இவ்வாறு அறிவிப்பு வருகிறது. குலிபத் மற்றும் கலபத் அவர்கள் கூறுகிறார்கள், இணை வைப்பவர்கள் பாரசீகர்கள் ரோமானியர்களை வெற்றி காண வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் இவர்களும் அவர்களும் சிலை வணங்கிகளாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் ரோமானியர்கள் பாரசீகர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் வேதத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம் அதை பற்றி கூறினார்கள். ஹதரத்
அபூபக்கர் அவர்கள் அதை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அப்பொழுது அன்னார் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் இதை பற்றி அந்த மக்களிடம் கூறினார்கள். அவர்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கால அவகாசத்தை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதாவது எதிரிகளிடம், இணை வைப்பாளர்களிடம். நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் எங்களுக்கு இன்னென்ன விஷயங்கள் இருக்கும், நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் உங்களுக்கு இன்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்று கூறினார்கள். அதாவது இதில் பந்தயம் கட்டினார்கள். அவர்கள் 5 ஆண்டு காலம் அவகாசம் நிர்ணயித்தார்கள். அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர்கள் இதை பற்றி ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய போது அன்னார், நீங்கள் இதைவிட அதிகம் ஏன் நிர்ணயித்துக் கொள்ளவில்லை என்று கேட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், அன்னார் 10ஐ குறிப்பிட்டதாக நினைக்கின்றேன். இது திருமதியில் உள்ள அறிவிப்பாகும், அந்த விளக்க உரையின் அறிவிப்பாகும். சஹி புகாரியின் ஓர் அறிவிப்பில் மிகவும் கம்பீரமான முறையில் நிறைவேறிய ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4 முன்னறிவிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த முன்னறிவிப்புகளில் ரோமாபுரியின் வெற்றியின் முன்னறிவிப்பும் ஒன்றாகும். ஆக மஸ்ரூக் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களிடம் இருந்தோம். அவர்கள் கூறினார்கள், மக்கள் முகந்திருப்புகிறார்கள் என்பதை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வே 7 ஆண்டு கால பஞ்சத்தை எவ்வாறு ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் காலத்தில் 7 ஆண்டு கால பஞ்சத்தை ஏற்படுத்தினாயோ அவ்வாறே பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக. ஆக அந்த மக்களுக்கு எந்த அளவு பஞ்சம் ஏற்பட்டது என்றால் அது எல்லா பொருட்களையும் இல்லாமல் செய்துவிட்டது. எதுவரை என்றால் கடைசியில் அவர்கள் தோல்கள், இறந்த விலங்குகள் மற்றும் நாற்றமடிக்கும் பிணங்களை எல்லாம் உண்டார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் வானத்தை பார்த்தால் பசியின் காரணமாக அவருக்கு புகை மட்டும்தான் தென்பட்டு வந்தது. அந்த 4 முன்னறிவிப்புகளை பற்றிய குறிப்பில் அதில் ஒரு சம்பவம் இதுவாகும். அபு சுஃபியான் அன்னாரிடம் வந்தார். அவர் அன்னாரிடம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களோ அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் உறவுகளை பேண வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றீர்கள். இதோ பாருங்கள், உங்களின் சமுதாயம் அழிவுக்குள்ளாகிவிட்டது. அல்லாஹ்விடம் இவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் கூறினான், வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் அந்த நாளுக்காக காத்து கொண்டிருங்கள். நாம் பெரிய அளவில் பிடிக்கும் அந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் இவற்றை மீண்டும் செய்வீர்கள். எனவே அந்த பெரிய பிடி பத்ர் நாளில் ஏற்பட்டது. எனவே புகை தண்டனை, கடுமையான பிடிப்பு, லிசாமா பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் ரோமாபுரி பற்றிய முன்னறிவிப்பு, இந்த எல்லா விஷயங்களும் வெளிப்பட்டுவிட்டன. இது சஹி புகாரின் அறிவிப்பாகும். இந்த ஹதீஸின் விளக்க உரையில் அல்லாமா பத்ருத்தீன் ஒயைனி அவர்கள் ரோமாபுரி குறித்த முன்னறிவிப்பை பற்றி எழுதுகிறார்கள். பாரசீகர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே போர் நடந்தபோது முஸ்லிம்கள் பாரசீகர்கள் மீது ரோமானியர்கள் வெற்றி கொள்வதை விரும்பினார்கள். ஏனென்றால் ரோமானியர்கள் வேதத்தையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் குறைஷி குல காஃபிர்கள் பாரசீகர்கள் வெற்றி பெறுவதை விரும்பினார்கள். ஏனென்றால் பாரசீகர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறைஷி குல காஃபிர்களும் சிலை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆக இந்த விஷயத்தில் ஹதரத் அபூபக்கர் அவர்களுக்கும் அபு ஜஹலுக்கும் இடையில் பந்தயம் போடப்பட்டது. அதாவது அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தங்களுக்குள் சில ஆண்டுகளை கால அவகாசமாக நினைத்து கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ் எனும் சொல் அங்குள்ளது. அந்த பிஸ் என்பது 9 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகளை குறிக்கிறது. எனவே கால அவகாசத்தை அதிகரித்து விடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் அபூபக்கர் அவர்கள் இவ்வாறே செய்தார்கள். எனவே ரோமானிய மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்லி வஹும் மின் பாதி கலபிஹிம் சயகலிபூன் ஃபி பித்இ சினீன் லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பாத் வ யௌமைதின் யஃப்ரஹுல் முஃமினூன் பினஸ்ரில்லா. பொருள், அனல்லாஹு அலமு. அலிஃப் லாம் மீம் உடைய பொருள், அதாவது நான் அல்லாஹ் எல்லாரையும் விட அதிகம் அறிந்தவன். ரோமானியர்கள் வெற்றி கொள்ளப்பட்டனர் அருகிலுள்ள நாட்டில். மேலும் அவர்கள் தங்கள் தோல்விக்கு பின் வெற்றி பெறுவர் 3 to 9 ஆண்டுகளுக்குள். இதற்கு முன்னும் பின்னும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். மேலும் அந்நாளில் நம்பிக்கையாளர்கள் மகிழ்வார்கள். அது அல்லாஹ்வின் உதவியினால் ஏற்படும். ஷேபி கூறுகிறார்கள், பந்தயம் கட்டுவது அப்போது ஆகுமானதாக இருந்தது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்கள் தொடர்பாக எழுதுகிறார்கள், இஸ்லாத்திற்கு முன்னும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலும் நாகரீகம் அடைந்த எல்லா நாடுகளிலும் எல்லாரையும் விட ஆற்றல் படைத்த அதிகம் விசாலமான அரசாங்கங்கள் 2 இருந்தன. பாரசீக அரசு மற்றும் ரோமானிய அரசு. இந்த 2 ராஜ்யங்களும் அரபு நாட்டிற்கு அருகில் இருந்தன. பாரசீக அரசு
அரபு நாட்டின் வடகிழக்கு திசையில் அமைந்திருந்தது மற்றும் ரோமானிய அரசு வடமேற்கில் அமைந்திருந்தது. ஆக இந்த ராஜ்யங்களின் எல்லைப்புறங்கள் இணைந்திருந்தன. எனவே சில வேளை அவர்களுக்கு மத்தியில் போர்களும் அவ்வப்போது நடந்து வந்தன. எந்த காலத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறதோ அந்த காலத்திலும் இந்த ராஜ்யங்கள் எந்நேரமும் போர்களுக்கு ஆயத்தமானவையாக இருந்தன. இந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போது அது எப்படிப்பட்ட காலமாக இருந்ததென்றால், பாரசீக அரசாங்கம் ரோமானிய அரசாங்கத்தை தனக்கு கீழாக்கிவிட்டிருந்தது. அதன் பல விலையுயர்ந்த பகுதிகளை பிடுங்கிவிட்டிருந்தது. தொடர்ச்சியாக அதை தோற்கடித்து கொண்டே இருந்தது. குரேஷியர்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட இதுவே பாரசீகர்களின் மதமாகவும் இருந்தது. எனவே மக்கத்து குரேஷியர்கள் பாரசீகத்தின் இந்த வெற்றிகளால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் ரோமானிய அரசாங்கத்தோடு அனுதாபம் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ரோமானிய அரசாங்கம் கிறித்தவ அரசாங்கமாக இருந்தது. மேலும் கிறித்தவர்கள் பேதத்தையுடையவர்களாக இருப்பதன் காரணத்தினாலும் ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களோடு தொடர்புடையவர்களாக இருந்த காரணத்தினாலும் சிலை வணக்கம் செய்யக்கூடிய மற்றும் தீயை வழிபடக்கூடிய சமுதாயங்களை காட்டிலும் முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று இவ்வாறு முன்னறிவிப்பு செய்தார்கள்: இப்பொழுது ரோமாபுரி பாரசீகத்திடம் தோல்வியடைகிறது. ஆனால் சில ஆண்டு காலத்திற்குள் அவர்கள் பாரசீகர்களின் மீது ஆதிக்கம் பெற்று விடுவார்கள். மேலும் அந்நாளில் நம்பிக்கை கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த முன்னறிவிப்பை கேட்டு முஸ்லிம்கள், அவர்கள் ஹதரத் அபூபக்கர் அவர்களின் பெயரும் குறிப்பாக குறிப்பிடப்படுகிறது, அவர்கள் அனைவரும் எங்கள் இறைவன் அண்மையில் ரோமாபுரி பாரசீகத்தை வெற்றி கொள்ளும் என்று கூறியுள்ளான் என்று மக்காவில் பொது அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தார்கள். குரேஷியர்கள், இந்த முன்னறிவிப்பு உண்மையானது என்றால் வாருங்கள் நாம் பந்தயமிட்டுக் கொள்வோம் என்று பதிலளித்தார்கள். அப்போது வரை இஸ்லாத்தில் பந்தயமிடுவது தடை செய்யப்பட்டிருக்கவில்லை. ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். குறைஷி குல தலைவர்கள் மற்றும் ஹதரத் அபூபக்கர் அவர்களுக்கு இடையில் வெற்றி தோல்வியை அடிப்படையாக கொண்டு சில ஒட்டகங்கள் பந்தயமாக வைக்கப்பட்டன. மேலும் 6 ஆண்டுகள் கால அவகாசமாக நியமிக்கப்பட்டது. ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது குறித்த தகவல் கிடைத்ததும் அன்னார் கூறினார்கள், 6 ஆண்டு கால அவகாசம் நியமிப்பது தவறாகும். அல்லாஹ்வோ கால அவகாசம் தொடர்பாக பிதஇ சினீன் எனும் சொற்களை பயன்படுத்தியுள்ளான். அது அரபு மொழிநடை அடிப்படையில் 3 ஆண்டிலிருந்து 9 ஆண்டு வரை உள்ள காலகட்டத்திற்காக கூறப்படுகிறது. இது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலேயே இருந்த அந்த காலத்தில் நடந்த சம்பவமாகும். ஹிஜ்ரத் அப்பொழுது நடைபெற்றிருக்கவில்லை. இதற்கு பிறகு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே போரானது திடீரென்று தலைகீழாக மாறிவிட்டது. ரோமாபுரி பாரசீகத்தை ஆதிக்கம் பெற்று சிறிது காலத்திலேயே தமது பகுதிகள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டது. இது ஹிஜ்ரத்திற்கு பிறகு நடந்த சம்பவமாகும். ஹிஜ்ரத்திற்கு பிறகு ரோமானியர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு எடுத்துரைத்தார்கள்: ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலகட்டத்தில் அரபு நாட்டில் இந்த செய்தியை பிரசித்தி பெற்றது. அதாவது, ஈரானியர்கள் ரோமானியர்களை தோற்கடித்து விட்டனர். இதனால் மக்காவாசிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமும் இணை வைப்பவர்கள், ஈரானியர்களும் இணை வைப்பவர்கள். ஈரானியர்கள் ரோமானியர்களை தோல்வியடை செய்வது ஒரு நல்ல சகுனமாகும். இதனுடைய பொருள் என்னவென்றால், மக்கத்து மக்களும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெற்றி கொண்டு விடுவார்கள். இவ்வாறு அவர்கள் சகுனம் பார்த்தார்கள். ஆனால் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு கூறினான்: குலிபத்திர் ரோமு ஃபி அதனல் அர்லி வஹும் மின் பாதி கலபிஹிம் சயகலிபூன். ரோமானிய அரசாங்கம் தோல்வியடைந்ததுதான். ஆனால் நீங்கள் இந்த தோல்வியை உறுதியானதாக கருதாதீர்கள். தோல்வியடைந்த பிறகு ரோமானியர்கள் பிறகு 9 ஆண்டுகளுக்குள் வெற்றி பெற்று விடுவார்கள். இந்த முன்னறிவிப்பு வெளியானதும் மக்காவாசிகள் கேலி செய்து சிரித்தார்கள். எதுவரை என்றால், ஹதரத் அபூபக்கர் அவர்களுடன் சில நிராகரிப்பாளர்கள் 100 ஒட்டகங்கள் பந்தயம் கட்டினார்கள். அதாவது, இவ்வளவு தோல்வியடைந்த பிறகும் ரோமானியர்கள் முன்னேற்றம் கண்டுவிட்டால் நாங்கள் உங்களுக்கு 100 ஒட்டகங்கள் தருவோம். ஒருவேளை இவ்வாறு நிகழவில்லை என்றால் நீங்கள் எங்களுக்கு 100 ஒட்டகங்கள் தர வேண்டும். வெளிப்படையாக பார்க்கும்போதோ இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுவதற்கான சாத்தியம் வெகு தொலைவில் சென்று கொண்டே இருந்தது. சிரியா தோல்விற்கு பிறகு ரோமானிய படை தொடர்ச்சியாக பல தோல்விகளை தழுவிய வண்ணம் பின்தங்கி சென்றது. எதுவரை என்றால், ஈரானிய படைகள் மர்மரா கடலின் கரையோரம் வரை சென்றுவிட்டன. கான்ஸ்டான்டினோப்பிள் ஆசிய அரசாங்கங்களை விட்டு முற்றிலும் அறுபட்டு விட்டிருந்தது. ரோமானியர்களின் வலுவான அரசாங்கம் ஒரு சிறிய ஆட்சி பகுதியாக ஆகி மாறிவிட்டிருந்தது.
ஆனால் இறைவனுடைய கூற்று நிறைவேற வேண்டியிருந்தது, மேலும் அது நிறைவேறிவிட்டது. மிகவும் நிராசையடைந்த நிலையில் ரோமானிய அரசர் தமது போர் வீரர்களை உடன் அழைத்துக் கொண்டு கான்ஸ்டாண்டினோப்பிளில் இருந்து புறப்பட்டார். ஆசிய கரையோரம் இறங்கி ஈரானியர்களோடு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு போருக்கு வித்திட்டார். ரோமானிய போர் வீரர்கள் எண்ணிக்கையிலும் போர் தளவாடங்களிலும் குறைவானவர்களாக இருந்தும் திருக்குர்ஆனின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஈரானியர்களை வெற்றி கண்டனர். மேலும் ஈரானிய படை எப்படி ஓட்டம் கண்டது என்றால், ஈரானிய எல்லைப்புறத்தை தாண்டி அவர்களின் பாதங்கள் எங்கும் நிலை பெறவில்லை. பிறகு ரோமானியர்களின் பகுதிகளான ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் வெற்றி காணப்பெற்ற நாடுகள் மீண்டும் அதன் ஆதிக்கத்திற்குள் வந்துவிட்டன. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு ஜஹலோடு பந்தயம் போட்ட பிறகு, மேலும் திருக்குர்ஆனின் இந்த முன்னறிவிப்பு நிபந்தனைக்கு அடிப்படையாக கொடுக்கப்பட்ட போது, அதாவது அலிஃப் லாம் மீம் குலிபத்து ரோமு ஃபி அதனல் அர்லி வஹும் மிம் பாதி கலவிஹிம் சையகலிபூன், மேலும் 3 ஆண்டு காலங்கள் அதற்காக நியமிக்கப்பட்ட போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பின் வடிவத்தை கண்டு உடனடியாக தொலைநோக்கு பார்வையால் செயல்பட்டவாறு இந்த நிபந்தனையை சற்று மாற்றி அமைக்குமாறு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினார்கள். மேலும் பிஸியுசினீன் என்ற சொற்கள் தொகுப்பாகும். அது பெரும்பாலும் 9 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தை குறிக்கிறது என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோத்திரங்களுக்கு முன்னால் தம்மை முன்வைத்தல், அதாவது தமது வாதத்தை முன்வைத்தல், மேலும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாருடன் உறுதுணையாக நிற்றல். அல்லாஹ் தனது மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்வதற்கும் கண்ணியமும் மரியாதையும் வழங்குவதற்கும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் எண்ணிய போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் நாட்களில் வெளியே புறப்பட்டார்கள். மேலும் அன்சாரின் கோத்திரங்களான அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரங்களை சந்தித்தார்கள். அன்னார் ஹஜ் நாட்களில் தமது வாதத்தை முன்வைத்தார்கள். எல்லா ஆண்டும் ஹஜ் நாட்களில் அன்னார் செய்து வருவதை போன்றே. ஆக ஓர் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஹசரத் அலி பின் அபி தாலிப் எடுத்துரைக்கின்றார்கள், அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னார் தம்மை அரபு நாட்டு கோத்திரங்களுக்கு முன் எடுத்து வைக்குமாறு ஆணை பிறப்பித்த போது நானும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மினாவை நோக்கி சென்றோம். எதுவரை என்றால், நாங்கள் அரபு நாட்டின் ஒரு சபையை சென்றடைந்தோம். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் சென்றார்கள். அவர்கள் பரம்பரைகளை பற்றி அதிகம் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள், நீங்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் ரபியா கோத்திரம் என்று கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரபியா கோத்திரத்தின் எந்த கிளை கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் ஜுஹல் கோத்திரம் என்றார்கள். பிறகு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நாங்கள் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் சபையிடம் சென்றோம். இந்த மக்களுக்கே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார் என்று பெயர் வழங்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் அன்னாருக்கு அடைக்கலம் கொடுப்பதையும் அன்னாருக்கு உதவி புரிவதையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் எழுந்திருப்பதற்குள் அந்த மக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைய செய்து விட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னார் தம்மை அரபு கோத்திரங்களுக்கு முன் எடுத்து வைக்குமாறு கட்டளையிட்ட போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக புறப்பட்டார்கள். நானும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்னாருடன் இருந்தோம். நாங்கள் ஒரு சபையை அடைந்தோம். அது அமைதியானதாகவும் ஒழுக்கமானதாகவும் இருந்தது. அந்த மக்கள் பெரும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் கண்ணியத்திற்குரியவர்களாகவும் இருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களிடம், நீங்கள் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், ஷோபான் பின் சாலபா கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, என்னுடைய தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, இவர்களின் சமுதாயத்தில் இதைவிட கண்ணியத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை என்று கூறினார்கள். அந்த மக்களில் மஃப்ரூக் பின் அம்ர், முசன்னா பின் ஹார்சா, ஹானி பின் கபீசா மற்றும் நோமான் ஆகியோர் இருந்தனர். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு முன் இந்த வசனத்தை ஓதினார்கள், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷையம் வபில் வாலிதைன் இஹ்சானா வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக் நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாஹும் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பத்தன் வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் ذالிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஅகிலூன். இதன் பொருள், நீர் அவர்களிடம் கூறுவீராக, வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடுத்தவற்றை நான் உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். நீங்கள் எந்த பொருளையும் அவனுக்கு இணையாக்காதீர்கள்.
மேலும் பெற்றோரிடத்தில் மிக்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். நாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கின்றோம். தீமைகள் வெளிப்படையாயிருப்பினும் மறைமுகமாயிருப்பினும் அவற்றின்பால் நெருங்காதீர்கள். அல்லாஹ் தடுத்துள்ள உயிரை சட்ட அனுமதியின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இது குறித்து கட்டளையிடுகின்றான். இதை கேட்ட மஃப்ரூக், இது பூமியின் மக்களின் கூற்றல்ல, ஒருவேளை இது அவர்களின் கூற்றாக இருந்திருந்தால் பிறகு நாங்கள் கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொண்டிருப்போம் என்று கூறினார். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ஸில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅல்லுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன். பொருள்: நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் நேர்மையுடன் நடந்து கொள்ளவும் நன்மை செய்யவும் உறவினர்களுக்கு கொடுப்பதைப் போல கொடுக்கவும் கட்டளையிடுகின்றான். எல்லா வகை வெட்கக்கேட்டிலிருந்தும் வெறுக்கத்தக்கவற்றிலிருந்தும் வரம்பு மீறுதல்களிலிருந்தும் அவன் தடுக்கின்றான். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அவன் உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றான். இந்த வசனத்தை கேட்டதும் மஃப்ரூக் கூறினார், குறைஷ் குல சகோதரர்களே, அல்லாஹின் மீது ஆணையாக அன்னார் உயர் நல்லொழுக்கங்கள் மற்றும் நல்ல பணிகளின் பால் அழைத்தார்கள். அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்த மற்றும் அன்னாருக்கு எதிராக ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிந்த சமுதாயம் மிகவும் பொய்யானது. முசன்னா கூறினார், என்னுடைய குறைஷுக்குல சகோதரரே, நீங்கள் கூறியதை கேட்டோம். நீங்கள் மிக நன்றாக உரையாடினீர்கள். நீங்கள் கூறிய விஷயங்கள் என்னை வியப்பில் ஆழ்த்தின. ஆனால் நாங்கள் கிஸ்ரா பேரரசருடன் ஓர் ஒப்பந்தம் செய்துள்ளோம். நாங்களும் எந்த புதிய வேலையும் செய்ய மாட்டோம், புதிய வேலை செய்யும் யாருக்கும் அடைக்கலம் கொடுக்கவும் மாட்டோம் என்று. அநேகமாக தாங்கள் எந்த விஷயத்தின்பால் எங்களை அழைக்கின்றீர்களோ இது பேரரசர்களும் விரும்பாத விஷயமாகும். நாங்கள் அரபு நாட்டின் அக்கம்பக்கம் மக்களுக்கு எதிராக தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தாங்கள் விரும்பினால் நாங்கள் அவ்வாறு செய்வோம். இதை கேட்டதும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் கூறினார்கள், உங்கள் பதிலில் எந்த தீமையும் இல்லை. ஏனெனில் நீங்கள் விளக்கமாக உண்மையை வெளிப்படுத்தி விட்டீர்கள். அல்லாஹ் எல்லா புறத்திலிருந்தும் சூழ்ந்து கொண்ட மனிதரால் மட்டுமே அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நிலைநிற்க முடியும். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் அவர்களின் கைகளை பிடித்தார்கள், எழுந்து சென்றார்கள். ஒரு அறிவிப்பு வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது காலத்திலேயே அல்லாஹ் உங்களை அதாவது கிஸ்ராவின் பூமிக்கும் நாட்டுக்கும் வாரிசாக்கிவிட்டால், அவர்களின் பெண்கள் உங்களது ஆதிக்கத்தில் வந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹை புகழ்ந்து அவனது தூய்மையை எடுத்திருப்பீர்களா, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இதை கேட்ட அவர்கள், எங்கள் இறைவா என்று கூறினார்கள், அதாவது சத்தியம் செய்தார்கள். இறைவனின் வல்லமையை பாருங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த விஷயம் சொல்லுக்கு சொல் நிறைவேறியது. அப்போது கிஸ்ராவின் ஆற்றலால் மிகவும் மதிப்பட்சத்திற்குள்ளாகியிருந்த, அவனது கோபத்திற்கு அஞ்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி வந்த அதே முசன்னா அவர்கள் சில காலங்களுக்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் அதே கிஸ்ராவுடன் போர் புரியக்கூடிய இஸ்லாமிய படையின் படைத்தளபதியாக இருந்தார்கள். அதாவது இந்த முசன்னா பின் ஹார்சா அவர்கள்தான் கிஸ்ராவின் முதுகெலும்பை முறித்து வைத்து விட்டார்கள். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்செய்திகளுக்கு உரியவராக திகழ்ந்தார்கள். இதே போன்று ஒரு ஹஜ் பற்றிய அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. பிக்ர் பின் வாயில் கோத்திரம் ஹஜ்ஜுக்காக மக்கா வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம் கூறினார்கள், அந்த மக்களிடம் சொல்லுங்கள், என்னை அவர்களுக்கு முன்னால் சமர்ப்பியுங்கள். அதாவது தப்லீக் செய்யுமாறும் அன்னாரின் வாதத்தை முன்வைக்குமாறும் கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அந்த மக்களிடம் சென்றார்கள். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாதத்தை அந்த மக்கள் முன் எடுத்து வைத்தார்கள். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்தார்கள். மற்ற விஷயங்கள் இனிவரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இன்று நான் ஆப்கானிஸ்தான் அகமதிகளுக்காக துஆவிற்காகவும் கூற விரும்புகிறேன். மிகவும் கஷ்டங்களை கடக்கின்றார்கள். சிலர் சிறைப்பிடிக்கவும் பட்டுள்ளனர். பெண்களும் குழந்தைகளும் தங்கள் வீடுகளில் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இருக்கும் ஆண்கள் சிறைப்பிடிக்கப்படாதவர்களும் வீடுகளை விட்டு வாழ்கிறார்கள். ஏனென்றால் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவதற்கான அபாயம் உள்ளது. அல்லாஹ் அவர்களுக்கு எளிமையை ஏற்படுத்துவானாக, அவர்களை இந்த சிரமத்திலிருந்து வெளிக்கொணர்வானாக. பிறகு பாகிஸ்தான் அகமதிகளுக்காகவும் துஆ செய்யுங்கள். அங்கும் பொதுவாகவே நிலைமை மோசமாகவே இருக்கும். எங்காவது ஏதாவது சம்பவம் நடந்து வருகிறது. அகமதிகளுக்கு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள். இவ்வாறே ஒட்டுமொத்தமாகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உலகிற்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. எல்லா தீங்குகளையும் முடிவுக்கு கொண்டு வருவானாக.
உலகம் தன்னை படைத்தவனின் உண்மைத்துவத்தை அடையாளம் கண்டு கொள்ளட்டுமாக. இதற்கு பிறகு நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்துரைப்பேன். அவர்களுக்கு பிறகு ஜனாசா காயத்துள்ள வைப்பேன். முதல் குறிப்பு அல்ஹாஜ் அப்துர் ரஹ்மான் ஐனன் சாஹிப். இவர்கள் முன்னாள் உமுரே ஆமா செயலராகவும் கானாவின் ஜல்சா சாலானா மேலதிகாரியாகவும் இருந்தார்கள். கானாவாசி ஆவார்கள். 81 வயதில் இவர்கள் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் பெற்றோர்கள் இருவரும் அஹ்மதிகளாவார்கள். இவர்களின் பெற்றோர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் எகிப்தில் உயர்கல்வி பயின்றார்கள். பிறகு அங்கிருந்து எகிப்திலிருந்து உயர்கல்வி பயின்ற பிறகு தமது செயல்கள வாழ்வை துவங்கினார்கள். பிறகு பல்வேறு கம்பெனிகளில் இங்கு கானா வந்து பெரிய கம்பெனிகளில் மேனேஜராக பணியாற்றினார்கள். பிறகு தமது நைஜீரியாவிலும் சில காலம் பணிபுரிந்து வந்தார்கள். பிறகு இவர்கள் தாமே தமது கம்பெனியை திறந்து விட்டார்கள். இவர்கள் அதன் மேனேஜிங் டைரக்டராக இருந்தார்கள். மிகவும் நட்பண்புள்ள களப்பற்ற மனிதராக இருந்தார்கள். இவர்களுக்கு முன்மாதிரியான ஜமாத் தொண்டுகளை ஆற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்து வந்தது. வாழ்நாள் முழுவதும் ஜமாத்தின் பலனுக்கும் பணிக்கும் தமது சொந்த பலனை விட முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். பல்வேறு பொறுப்புகளை வகித்து தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு பெற்று வந்தார்கள். அமீர் ஜமாத்துக்கு கட்டுப்படுவதையும் ஒவ்வொரு குரலுக்கும் செவிசாய்ப்பதையும் தமது நட்பாக்கியமாக கருதி வந்தார்கள். பெரும்பாலும் காலை சீக்கிரம் மிஷன் ஹவுஸுக்கு வந்து அமீர் சாஹிப் அவர்களை சந்தித்து ஏதாவது ஜமாத் வேலை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு முதலில் அதை செய்து முடிப்பார்கள். பிறகு தமது வேலைக்கு செல்வார்கள். இவர்கள் கிரேட்டர் அக்ரா மண்டலத்திற்கு நீண்ட காலம் சதராக இருந்திருக்கிறார்கள். பிறகு 1989 98 வரை மஜ்லிஸ் அன்சாருல்லாவின் சதராக இருந்திருக்கிறார்கள். பிறகு உமுரே ஆமா செயலராக இவர்கள் நீண்ட காலம் பணியாற்றினார்கள். பிறகு ஜல்சா சாலானா மேலதிகாரியாக இவர்களுக்கு பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. வஃபா சமயத்தில் நேஷனல் ட்ரஸ்டியாக தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு பெற்றார்கள். எல்லாருக்கும் உதவுவதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருந்து வந்தார்கள். மிகவும் வள்ளலாக இருந்தார்கள். அனுதாபம் தமது குடும்பத்துடன் வரையறந்து மட்டும் இருக்கவில்லை, மாறாக இவர்களின் வள்ளல் தன்மை அன்பர்கள், நெருங்கியவர்கள் மற்றும் உறவினர்களுடன் மட்டும் இருக்காமல் ஜமாத் மக்களுடனும் மேலும் மத பாகுபாடின்றி பகுதிவாசிகள் அனைவருடனும் இருந்தது. ஜமாத்துக்கு நன்றியுணர்வுள்ளவராகவும் ஹிலாஃபத்துக்காக உயிரை அர்ப்பணிக்கும் வீரராகவும் திகழ்ந்தார்கள். எப்போதும் ஜமாத்தின் பலனுக்கு மற்றெல்லா பலன்களை காட்டிலும் முன்னுரிமை வழங்கினார்கள். எந்த எதிர்ப்பை பற்றியும் எப்போதும் கவலைப்பட்டதில்லை. தஹஜு தொழக்கூடியவராக இருந்தார்கள். மிகவும் முறையாக தஹஜு தொழக்கூடியவராக இருந்தார்கள். பயணத்திலும் மற்ற நேரத்திலும் எல்லா இடங்களிலும் இதை கடைபிடித்து வந்தார்கள். மூசியாக இருந்தார்கள். இவர்களிடம் சந்தா கொடுக்கும் விஷயத்தில் முறையான தன்மை காணப்பட்டு வந்தது. பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமல்லாமல் 5 மகன்களையும் 5 மகள்களையும் பின்விட்டு சென்றுள்ளார்கள். கானாவின் முரப்பி ஹாஃபிஸ் முபஷிர் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்களிடம் அதிகம் நுண்ணறிவு காணப்பட்டது. மிகவும் சுருக்கமாகவும் லாஜிக்காகவும் உரையாடி வந்தார்கள். விரைவில் விஷயத்தின் ஆழம் வரை சென்று விடுவார்கள். போர்ட் மீட்டிங் நடந்து கொண்டிருந்த போது ஒரு முறை ஒரு விவகாரம் முன்வந்தது. ஒவ்வொருவரும் தனது கருத்தை கூறிக்கொண்டிருந்தார். பேச்சை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்களின் முறை வந்ததும் இவர்கள் கூறினார்கள், இது தொடர்பாக காலத்தின் ஹலீஃபா அவர்களிடமிருந்து ஒரு தீர்மானம் வந்துவிட்டது. எனவே நாம் விவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் காலத்தின் ஹலீஃபா அவர்களிடமிருந்து தீர்மானம் வந்துவிட்டால் பிறகு எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது. மாறாக நாம் அதன்படி உள்ளபடியே செயல்பட வேண்டும். இதுபோன்ற களப்பற்ற மக்களையும் அல்லாஹ் தூர தொலைவில் உள்ள பகுதிகளிலும் வழங்கியுள்ளான். பிறகு அடுத்த குறிப்பு அசியாப் அலி முஹம்மத் அல் ஜப்பாலி சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் உர்துன் ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள். உர்துன் ஜமாத்தின் சதர் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்கள் 2010 பையத் செய்தார்கள். தமது பகுதியில் தனி அஹ்மதியாக இருந்தார்கள். இங்குள்ள சம்பிரதாயப்படி கணவருடன் சேர்ந்து அவருடைய மனைவியும் அதே மார்க்கத்திற்கு வந்துவிடுவார். எனவே அவர்களும் அஹ்மதியாகிவிட்டார்கள். கூறுகிறார்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஹ்மதியத் மற்றும் ஹிலாஃபத் மீது மர்ஹூம் அவர்கள் கொண்டிருந்த ஈமான் மலைகளை போன்று உறுதியாக இருந்தது. அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டதனால் குடும்பத்தார் மற்றும் இதர எதிர்ப்புகள் இருந்தும் உறுதியாக நிலைநிற்றனின் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள்.
அஹ்மதியத் மற்றும் ஹிலாஃபத்துக்காக மிகவும் தன்மானம் கொண்டிருந்தார்கள். மிகவும் ஆற்றலுடன் தற்காத்து வந்தார்கள். மர்ஹூமுக்கு அறிவை வளர்த்துக் கொள்வதிலும் தப்லீக் செய்வதிலும் மிகவும் ஆர்வம் இருந்து வந்தது. சில வேளைகளில் இரவு வெகு நேரம் கழித்து ஃபோன் செய்து விவகாரங்கள் குறித்து கேட்டு வந்தார்கள். இவ்வாறு இவர்களது வீட்டில் எதிர்ப்பவர்களுடனும் உறவினர்களுடனும் பல தப்லீக் அமர்வுகள் நடத்தப்பட்டன. மர்ஹூம் சர்க்கரை நோயாளியாக இருந்தார்கள். இதன் காரணமாக மிக அதிகமாக கஷ்டப்பட்டு வந்தார்கள். உண்மையில் இந்த நோய்தான் உயிரை பறிக்கக்கூடியதாக இருந்தது. இவர்களின் சில உறவினர்கள், இந்த நோயில் உங்களுடைய இந்த நிலை அஹ்மதியத்தினால் ஏற்பட்டது, நீங்கள் அஹ்மதியத்தை விட்டுவிட்டால் நாங்கள் கியாமத் நாளன்று உங்களுக்கு சாதகமாக சாட்சி பகர்வோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட இவர்கள் மிகவும் உத்வேகத்துடன் துவா செய்தவாறு இவ்வாறு கூறுவார்கள்: இறைவா, அஹ்மதி முஸ்லிமாக இருக்கும் நிலையிலேயே எனக்கு மரணத்தை வழங்குவாயாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய தீன் முகமது ஷாய் சாஹிப் அவருடையது. இவர்கள் ரிட்டையர்ட் முரபி ஆவார்கள். இன்றைய நாள்களில் கனடாவில் இருந்தார்கள். 92 வயதில் இவர்கள் கடந்த நாள்களில் ஒஃபாத்தானார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் இவர்களின் தந்தையின் மூலமாக வந்தது. அவர்கள் 1938 பையத் செய்யும் நற்பேறு பெற்றார்கள். 1940 இவர்களின் தந்தையார் இவர்களை காதியான் ஆண்டு மாநாட்டிற்கு உடன் அழைத்து சென்றார்கள். அங்கு இவர்களின் தந்தையார் காதியானின் மார்க்க கல்வி சூழலையும் மார்க்க சூழலையும் கண்டு தாக்கமடைந்தார்கள். அதை பார்த்து இவர்களுக்கும் எழுத படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. காதியானிலேயே இவர்களை 11 வயதில் ஹதரத் மீர் முஹம்மது இஸ்ஹாக் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்காணிப்பில் விட்டுவிட்டார்கள். பிறகு அங்கேயே இவர்கள் கல்வி பயின்றார்கள். 1953 இவர்கள் ஜாமியா அஹ்மதியாவில் ஷஹீத் பட்டம் பெற்றார்கள். பாகிஸ்தானின் பல நகரங்களில் முரபியாக பணியாற்றினார்கள். 3-4 ஆண்டுகள் ஃபிஜி தீவுகளில் மிஷனரி இன்சார்ஜாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். ரப்வாவில் நீண்ட காலம் பிரஸ் செக்ரட்டரியாகவும் பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் 4 நூல்கள் எழுதியது போக பல்வேறு அறிவு கட்டுரைகள் எழுதுவதற்கான நல்வாய்ப்பு பெற்றார்கள். இவர்களுக்கு தப்லீக் செய்ய அதிகம் ஆர்வம் இருந்தது. அன்றாடம் புத்தம் புதிய வழிமுறைகளை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் நருளால் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி 2 மகன்களும் 3 மகள்களும் அடங்குவார்கள். அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய மியா ரஃபீக் அஹமத் சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் ஜல்சா சாலனா அலுவலகத்தின் ஊழியராக இருந்தார்கள். 87 வயதில் கடந்த நாட்களில் இவர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் தந்தையார் பெயர் மர்ஹூம் மியா பஷீர் அஹமத் சாஹிப் ஆகும். பாகிஸ்தான் உருவாவதற்கு முன்னரே அவர்கள் காதியானில் இருந்து ஹிஜ்ரத் செய்து குவைட்டா வந்துவிட்டார்கள். இவர்களின் தந்தையாருக்கு குவைட்டாவின் அமீர் ஜமாத்தாக பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. மியா ரஃபீக் சாஹிப்பின் குடும்பத்தில் இவர்களின் தந்தை வழி பாட்னாரான ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹசரத் டாக்டர் அப்துல்லா சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் மலர்ந்தது. 1960 மியா ரஃபீக் அஹமத் சாஹிப் லாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஎஸ்சி முடித்தார்கள். இதற்கு பிறகு இவர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்தார்கள். பிறகு தன்சானியா சென்று விட்டார்கள். 10-15 வருடம், கிட்டத்தட்ட 10 வருடம் தன்சானியாவில் கழித்தார்கள். பிறகு சில காலங்கள் அங்கு ஏதோ ஒரு கம்பெனியில் பணிபுரிந்து வந்ததுடன் கற்பித்தும் வந்தார்கள். தன்சானியாவிலும் இவர்களுக்கு செக்ரட்டரி மாலாக பணியாற்ற நல்வாய்ப்பு கிடைத்தது. 1986 இவர்கள் வக்ஃபே அர்ஜியாக ஜல்சா சாலனா அலுவலகத்தில் தொண்டுகள் ஆட்ட ஆரம்பித்தார்கள். பிறகு 1987 முறையாக ஜல்சா சாலனா அலுவலகத்தில் ஊழியராக பணியாற்ற துவங்கினார்கள். பிறகு 1989 வாழ்வை அர்ப்பணித்து ரவ்வாவின் ஜல்சா சாலனா அலுவலகத்தின் டெக்னிக்கல் துறையில் டெக்னிக்கல் விவகாரங்களின் நிர்வாகியாக தொண்டுகள் ஆட்ட ஆரம்பித்தார்கள். இறுதி மூச்சு வரை இதே தொண்டில் நிலை பெற்றிருந்தார்கள். ஹதரத் 3வது ஹலீஃபத்துல் மசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இவர்களுக்கு வரன் பார்த்து வைத்தார்கள். ஹதரத் மௌலானா அபுல் அத்தா சாஹிப் அவர்கள் இவர்களின் நிக்காவை ஓதினார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு 3 மகன்களையும் 1 மகளையும் வழங்கினான். இவர்களின் மகன் கூறுகிறார்கள், இயக்கம் தொடர்பாக எப்போதாவது எங்காவது ஏதாவது தவறான விஷயம் பேசப்பட்டால் உடனடியாக நிறுத்திவிடுவார்கள், தடுப்பார்கள். இவர்களுக்கு ஹிலாஃபத் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. ஒருமுறை வீட்டின் ஒரு நபரோ அல்லது வீட்டிற்கு வந்திருந்த விருந்தாளியோ இவர்களிடம், ஜமாத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் குவார்ட்டர் மிகவும் சிறியதாகும், நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பெரிய வீடு கிடைக்கலாம் என்று கூறினார். இவர்கள் கூறினார்கள், ஜமாத் என்னை கூடாரத்தில் வைத்தாலும் நான் இருக்க தயார், ஆனால் நான் எந்த கோரிக்கையும் முன்வைக்க மாட்டேன். பிறகு இவர்களின் மகன் எழுதுகிறார்கள், தந்தையாரின் வஃபாத்துக்கு பிறகு எங்களுக்கு அவர்களின் இந்த ஒரு சிறப்பும் தெரிய வந்தது. சில ஏழைகளுக்கு ரகசியமாக உதவி செய்து வந்தார்கள். இவர்களின் சிறிய மகன் கூறுகிறார், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், திருக்குர்ஆனை நேசிக்கூடியவர்களாக இருந்தார்கள், மென்மையான உள்ளம்
அன்பு நிறைந்த துணி, நேர்மையான மனிதர், உண்மை மற்றும் எண்ணற்ற உயர்தனிச் சிறப்புகளுக்கு உரியவராக இருந்தார்கள். தந்தையாரிடம் காலத்தின் ஹலிஃபாவுக்கு கட்டுப்படுதல், ஹிலாஃபத்துடன் நன்றியுணர்வு கொள்ளுதல் மற்றும் வக்ஃபை நிறைவேற்றுவதற்கான அசாதாரணமான உணர்வு காணப்பட்டு வந்தது. இதை நானும் இவரிடம் கண்டுள்ளேன். மிகவும் ஒழுக்கமான மனிதர், மிகவும் பணிவுடன் ஒவ்வொரு பணியையும் செய்யக்கூடியவர், மேலும் நன்றியுணர்வுடன் தமது பையத்துக்கான உரிமையை செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். இவ்வாறு எப்படி ஜமாத் பணத்தை மிச்சப்படுத்தலாம், எவ்வாறு குறைந்த செலவில் அதிகம் பலன் பெறலாம் என்றும் இவர்கள் முயற்சி செய்து வந்தார்கள். இவர்கள் ரொட்டி தயாரிக்கும் சில எந்திரங்களையும் டிசைன் செய்து தந்துள்ளார்கள். அவற்றிற்காக ரப்பாவில் அதிகம் பணியாற்றியுள்ளார்கள். பிறகு அவர்கள் எழுதுகிறார்கள், துன்பம் அல்லது கவலையின் போது நான் எப்போதும் இவர்களிடம் பொறுமையையும் பரந்த மனதைரியத்தையும் பார்த்திருக்கிறேன். பெரும்பாலான நேரங்களில் கவலை அல்லது துன்பத்தின் வேளையில் திருக்குர்ஆன் ஓத கண்டிருக்கிறேன். நோயின் போது வஃபாத்துக்கு முன்னரும் கூட இவர்கள் அவர்களுக்கு சிறிதும் கவலையை உணரவிடவில்லை. எல்லா பணிகளையும் மிகவும் நேர்மையுடனும் உணர்வுடனும் செய்து வந்தார்கள். இது முன்னரும் கூறப்பட்டுவிட்டது. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய கானிதா ஜஃபர் சாஹிபா அவர்களுடையது. இவர்கள் அமெரிக்காவின் முன்னாள் அமீர் ஜமாத் மதிப்பிற்குரிய ஏசானுல்லா ஜஃபர் சாஹிப் அவர்களின் துணைவியார் ஆவார்கள். கடந்த நாள்களில் கார் விபத்தில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1941 இவர்கள் பிறந்தார்கள். சௌத்ரி ஆசம் அலி சாஹிப் ரிட்டையர்ட் செஷன் ஜட்ஜ் இவர்களின் தந்தை ஆவார்கள். இவர்களின் தாய்வழி பாட்டனார் சௌத்ரி ஃபக்கீர் முகமது சாஹிப் ஆவார்கள். அவர்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு உடனேயே நாசிர் உமூரே ஆமாவாக பணியாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் பல சிறப்புகளுக்கு உரியவர்களாகவும் முகமலர்ச்சி கொண்ட பெண்மணியாகவும் இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் எப்பொழுதும் நன்றியுணர்வுள்ள தொடர்பு இருந்தது. அதை இவர்கள் அதிகம் வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். மர்ஹூமாவுக்கு திருக்குரானோடு மிக அதிக நேசம் இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடனும் மிக அதிகமான பற்றுறுதி இருந்தது. தமது பிள்ளைகளிடம் இதே நேசம் மற்றும் பற்றுறுதியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வினரால் மூசியாவாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் கணவர் மட்டுமின்றி 2 மகள்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஓர் இளம் வயது மகனும் இருந்தார். அவர் பல வருடங்களுக்கு முன்னர் விபத்தில் வஃபாத்தாகிவிட்டிருந்தார். இவர்கள் மிகவும் பொறுமையுடன் இந்த பெரும் துயரத்தை பொறுத்து கொண்டார்கள். ஆஸ்திரேலியா முரப்பி இனாமுல் ஹக் கௌசர் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்கள் அமெரிக்காவில் இருந்தபோது கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் வகுப்புகள் நடந்து வந்தன. அப்பொழுது இவர்கள் முறையாக கலந்து கொண்டார்கள். மிகவும் தொலைவிலிருந்து பயணம் செய்து வந்தார்கள். இவர்கள் PhD டாக்டர் ஆவார்கள். ஆனால் இவர்களின் இயல்பு மிகவும் எளிமையானதாக இருந்தது. எந்த விதமான ஒரு கர்வம் அல்லது வெளிக்காட்டும் அம்சம் இருக்கவில்லை. ஏழைகள் மற்றும் தேவையுடையவர்களை மிகவும் கருத்தில் கொண்டு வந்தார்கள். முபல்லிக்மார்களுடன் ஒரு பரிவான தாயை போன்று நடந்து கொண்டார்கள். மிகவும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் பழகுவார்கள். மிகவும் பணிவுடன் எல்லா பணிகளையும் செய்வார்கள். காலணி வைக்கும் இடத்தில் காலணிகளை வையுங்கள் என்று பெரும்பாலும் லஜ்னாவிடம் கூறி வருவார்கள். யாராவது வைக்கவில்லை என்றால் தாமே எடுத்து வைத்து இந்த வேலையும் செய்து வந்தார்கள். இதுபோக பள்ளிவாசலை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளையும் மிகவும் தன்னடக்கத்துடன் செய்து வந்தார்கள். கூறுகிறார்கள், ஆணவம் அல்லது வெளிக்காட்டுதல் சிறிதும் இருக்கவில்லை. மிகவும் எளிய ஆடை அணிவார்கள். மிகவும் நன்றாக பழகுவார்கள். யாருடனும் எந்த மனக்கசப்பும் இருக்கவில்லை. எல்லாருடனும் மிக நன்றாக பழகி வந்தார்கள். ஹிலாஃபத்திடமிருந்து அறிவிக்கப்படும் எல்லா திட்டங்களுக்கும் செவிசாய்த்து வந்தார்கள். அல்லாஹ் இந்த அனைத்து மர்ஹூம்களுடனும் மக்ஃபிரத்துடனும் கருணையுடனும் நடந்து கொள்வானாக. அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. இவர்களின் சந்ததிகளுக்கும் இவர்களின் அடிச்சுவட்டில் செல்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر